ஊடகவியலாளர் திரு ஜீவசகாப்தன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். ஐயா இந்த முடிவை எடுப்பதற்கு முன்பு கண்டிப்பா கோட் படம் பார்த்திருக்க மாட்டார். பார்த்திருந்தால் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டார். எனக்கு ஐயா மீது நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஐயாவை தெரியும். ஆனா அவர் விஜயை இன்னும் பார்க்கவில்லை என்று வேற சொன்னார். இன்னும் நான் விஜயை பார்க்கவில்லை என்று சொன்னார். பார்க்காமலே இவ்வளவு சப்போர்ட் பண்றாரு. ஆமா, பார்க்காம தான் அவர் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா கட்சி பேட்டன் அப்படி. ஐயா, இது என்ன உங்க காங்கிரஸ் கட்சி நினைச்சீங்களா? நீங்க உங்களுக்கு எளிமையாக இருக்கிற மாதிரி அதெல்லாம் கேட்கணும். அவரே பேசுறாரு. பெரியார நீங்க பாக்கல, அவரே பேசுறீங்க. ஐயா, பெரியாரோடய ஒப்பிடுறீங்க. ஏங்க பார்க்கலன்னா பேசக்கூடாதுன்னா நீங்க பார்க்கலன்னா ஏன் பேசுறீங்க? இல்லையா, நீங்க ஆதரிக்கிறீங்க. ஐயா சொல்றாரு இன்னும் நான் பார்க்கலங்கிறாரு. அதான் பார்த்தாதான் ஆதரிக்கணுங்கிறீங்க. நீங்க பாத்தீங்களான்னு. ஐயா, பெரியார் பிறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் பிறந்தேன். நான் எப்படி பெரியாரை பார்க்க முடியும்? பார்க்கவில்லை. எப்படி? ஆமா, நீங்க பார்க்கவே பேசுறீங்க. இல்லைங்கய்யா. ஐயா இல்ல ஐயா என்ன கேட்கிறாரு, பெரியாரை பார்க்காமலே நான் ஆதரிக்கிறேன்னு. பெரியாரை பார்க்காம நான் மட்டும் இல்ல, இனிமே பிறக்க போற தலைமுறையும் பெரியாரை ஆதரிக்க போகுது. இது பெரியார் மண், அதுல எந்த சந்தேகம் இல்ல. பெரியாரை மட்டும் இல்ல, காமராஜர், அண்ணா இவங்களெல்லாம் நம்ம இனிமே தலைமுறைகள் பார்க்க போறது இல்ல. ஆனால் அவர்கள் என்றும் தமிழ்நாட்டில் உதிரத்தில் கலந்திருப்பார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது வேறு. அது மட்டும் இல்ல, ஐயா பார்க்காதது எனக்கு ஆச்சரியமா இல்ல. செங்கோட்டையனே சேர்ந்தப்ப பார்த்ததுதான், அதுக்கப்புறம் பார்க்கல. உண்மை. யாரா ஒருத்தர் செங்கோட்டையன் அதுக்கப்புறம் விஜய பார்த்தாரு சொல்லுங்க பாப்போம். ஏங்க, எல்லா மீட்டிங்வே இல்ல ஜீவா, எல்லா மீட்டிங்லயும் முதல் வரிசையில உட்கார்ந்துட்டு தானே இருக்காரு. யாரு? செங்கோட்டையன். ஓ, அப்படி பாத்துக்குவாரா? ஓ அப்படி பாத்துக்குவாரு. அவர் வரும்போது நீ காட்சி தருவார். ஏங்க, அவர் ஒரு மீட்பருங்க. அவர் வருவார், காட்சி தான் தருவார். அவர் யாருக்கு? செங்கோட்டையனுக்கே காட்சியா தருவாரு. நாஞ்சில் சம்பத் இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன புலம்ப போறாருன்னு தெரியல. அவர் இதுவரை பார்க்கல. அவரும் அந்த சேரும் போது பார்த்தம்போது மட்டும்தான். சேரும் போது ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, நான் உங்க ஃபேன்னு. அதை எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாஞ்சில் சம்பத் அவர்கள் எவ்வளவு பெரிய பேச்சாளர். உங்களுக்கு சங்க இலக்கியங்கள்ல இருந்து எல்லா கட்சி வரலாறு இதையும் பேசக்கூடியவர். கலைஞர், ஜெயலலிதா, சசிகலா, தினகரன், அண்ணா, அண்ணா கூட இருந்தது கிடையாது, வைகோ, இப்படி எல்லா தலைவர்களையும் பார்த்து பேசி வந்தவர். விஜய் அன்னைக்கு பார்த்ததோடு சரி, அதுக்கப்புறம் பார்க்கல. ஆனால் காமராஜர், பெரியார், அண்ணா, கலைஞர் இவங்களெல்லாம் சொல்றாங்கல்ல, இவங்கெல்லாம் தொண்டர்களுக்கு எளிய வகையில் காட்சி தரக்கூடியவர்களாங்க. ஒரு தலைமை பண்புங்க அது. கலைஞர் ஒரு ஊருக்கு போனார்னா, எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல உள்ள எல்லா கட்சி தொண்டர்கள் வரலாறு தெரியும். அங்க டீ கடை வச்சிருந்த முருகேசன் என்ன பண்றாருன்னு கேட்பாரு. அந்த லைட் போடுற தம்பி அவங்க அப்பா தானே அதை பண்ணாருன்னு தெரியும். நாகர்கோவிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரையும் அவருக்கு தெரியாத தெரு, கடை, தெரு, கட்சிக்காரன், அங்க எத்தனை பேர் செத்தான், என்ன வாழ்ந்தான், யார் ஜெயிச்சா, எல்லாம் தெரியும். இப்பேற்பட்ட தலைவர்களை பார்த்திருக்கிறோம். காமராஜரும் அப்படிதான். காமராஜர்கிட்ட இன்ஜினியர்ஸ் பேசினாங்களாம், ஐயா ஒரு துணை நகரம் அமைக்கணும் தமிழ்நாட்டுக்கு, அதுக்காக ஃபாரின் போய் ரிசர்ச் பண்ண போறோன்னு காமராஜர் சொன்னாராம், நீ மதுரை புதுக்கோட்டையை பார்த்தது இல்லையா? ஹெலிகாப்டர்ல போய் மதுரை எப்படி இருக்கு, புதுக்கோட்டை எப்படி இருக்குன்னு பாருன்னு. அதை விட என்ன பெரிய உலகத்துல நகரம் இருக்கு? மதுரை, புதுக்கோட்டைலாம் ஆண்டாண்டு காலமா இயற்கையா அமைந்த நகரம். பிரிட்டிஷ்காரை உருவாக்கின ஊர் கிடையாதுயா மதுரையும் புதுக்கோட்டை. இதுதான் காமராஜ், இதுதான் அரசியல் அறிவு, இதுதான் தமிழர் அறிவு. தமிழ்நாடு, தமிழ் மாநிலம்னா அறிவு. இது காமராஜர்கிட்ட இருந்தது, கலைஞர்கிட்ட இருந்தது. ஆனா நாங்க பார்க்கவே மாட்டோம், அவரை பார்க்கவே முடியாது அப்படிங்கிறதையே பெருமையா சொல்வது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? அப்புறம் ஐயா அவங்க சொன்னாங்க பணம் கொடுக்காம வர்றாங்கன்னு. நம்ம பயிலுக பணம் கொடுக்காம அதுக்கு வர்றாங்க, ஆனா மற்ற கட்சிக்காரங்க பணம் கொடுக்குறாங்கன்னாங்க. இந்த விஜய் ரசிகர்களுடைய பேட்டனே பிளாக்ல டிக்கெட் கொடுத்து சினிமாக்கு போய் பழகின கூட்டம். பணம் கொடுத்து தான் வருவான். ஒயின் ஷாப்ல பணம் கொடுக்கிற கூட்டம் அது. நம்ம ஆட்கள் எல்லாருமே தப்பான இடத்துக்கு பணம் கொடுக்க ரெடியா இருப்பான். 2 குத்தாட்டம், 4 பஞ்சு டைலாக், 4 ஹீரோயிசம் பேசுற படத்துக்கு 200 ரூபாய் டிக்கெட்டா 1000 ரூபாய் கொடுத்து பழகின கூட்டம். அப்படியே உருவாக்கி வச்சிருக்கானுங்க இந்த சினிமா நடிகர். அப்படி உருவான கூட்டம். இவன் விஜய நேரில் பார்க்க எப்படி கூட்டம் வராம இருக்கும்? அவன் சினிமாவில் பார்க்கறதுக்கே, ரீல ஓட்டுறதுக்கே பார்க்க பிளாக்ல டிக்கெட் வாங்கி வர்றான், தண்ணியை போட்டுட்டு காசு கொடுக்கறது வர்றான். அவன் பிள்ளைக்கு நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போலாமான்னு பார்த்தா அதுக்கு செலவாகுமே யோசிப்பானுங்க. ஆனா பிளாக்ல டிக்கெட் வாங்கி படம் பார்ப்பாங்க. அந்த கூட்டம் தான் அது. அது விஜய பார்க்க வரும். அது விஜய பார்க்க வரும்.
அதுக்கு தன்மானம், சுயமரியாதை, சமூக நீதி, திராவிடம், இந்துத்துவம், தேசியம் எதுவும் தெரியாது. விஜய பார்த்துட்டேனே அவ்வளவுதான், நான் விஜய நேர்ல பார்த்துட்டேனே, பக்கத்துல பார்த்துட்டேனே, இப்படித்தான் அந்த கூட்டம் உருவாச்சு. அதனால அந்த பார்க்காம போறது இதையெல்லாம் தயவு செய்து எப்படி நம்ம பெருமையா எடுத்துக்கொள்வது? ஜீவா, ஒரு சின்ன சந்தேகம். தமிழ்நாடு ரொம்ப பண்பட்ட மண், பெரியார் மண், இந்தியாவிலேயே ரொம்ப பக்குவப்பட்ட முற்போக்கான மண்ணுன்னு பெருமிதமா பேசுறீங்க. இன்னொன்னு இப்படியெல்லாம் ஒரு ரசிகர் கூட்டம், ஒரு மடக்கூட்டம் இங்க இருக்கு அப்படின்னு அதையும் திட்டுறீங்க. இது ரெண்டுல எது உண்மை? ரெண்டுமே உண்மைங்கிறதுக்கு இந்த அரங்கமே சாட்சி. உண்மைதான் இருக்கு. என்ன பண்ண, இப்படி ஒரு கூட்டம் வந்திருக்க கூடாது. இப்ப ஆனா இந்த விதத்தில் நான் ரஜினிகாந்தை பாராட்டுறேன். ரஜினிகாந்த் பிறந்த நாளுக்கு பார்க்க வரும்போது விழுப்புரத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி 4 பேர் இறந்து போயிட்டாங்க. ரஜினிகாந்த் சொன்னாரு, இனிமே என் பிறந்த நாளுக்கு எவனும் போயஸ் கார்டனுக்கு வராதிங்கன்னு. ஏன்னா எல்லாரும் ஒரு இடத்த நோக்கி வரீங்க. இப்போ ஏதோ விஜய்க்கு வந்துட்டாரு செத்து போற அளவுக்கு கூட்டம் இருக்குங்கிறீங்க. ரஜினி ஆரம்பிச்சிருந்தா இது நடந்திருக்குங்க. ரஜினி ஆரம்பிக்கல. ஏன்னா என்னை நம்பி வந்த ரசிகர்கள் அப்படியே இருக்கணும், சாக வேணாம் நினைச்சாரு. அஜித்தும் அப்படி நினைக்கல. இவர் ஒருத்தர் தான் அதை ரசிக்கிறாரு. கூட்டம் இருக்கா, இன்னும் கூட்டம் வரட்டும், கூட்டம் இருக்கா, இன்னும் கூட்டம் வரட்டும், நான் லைட் ஆஃப் பண்ணி போட்டு விளையாடுறேன்னு இவர் தான் நினைச்சிருக்காரு. மற்ற நடிகர்கள் நினைக்கல. அஜித் நினைச்சா ரொம்ப மோசமா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, ஆண்கள் ரசிகர்கள் அதிகம் உள்ள நடிகர் அஜித், பெண்கள். விஜய்க்கு லேடிஸ் ரசிகர். அஜித்துக்கு மூட்டை தூக்குறவங்க, உழைக்கிற வரைக்கும் கொத்தனார் சித்தனார்லாம் போய் நிற்பாங்க தியேட்டர்ல. நான் மதுரையில இருந்து பேசுறேன், வேற மாதிரி இருக்கும். அதனால நான் அதை பெருமைப்படுத்தல. உன்னை அஜித் இது எல்லாமே தப்பு தான், ஆனா அஜித் அதை உணர்ந்திருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு போகும்போது கூட ஒரு பிளே ஸ்டூடியோத்துல இது சினிமா தியேட்டர்ல போங்கிட்டு இருக்காரு. எனக்கு வேணாம், நீ போய் உன் பொண்டாட்டி பிள்ளைய பாரு, உன் பிள்ளை செத்து போனை அதுக்கு காரணம் நாங்கிற பழி வேணான்னு பதறாரு. அந்த மாதிரி ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கு. நான் கைத்தட்டி கோடி கோடியா சம்பாதிச்சிட்டேன், நீ நல்லா இருறான்னு சொல்றாரு அஜித். அதனால உண்மையில நான் அஜித்தை பாராட்டுறேன். ஸோ இந்த மாதிரியான ஒப்பீடுகளை தான் நான் சொல்றேன். அதே போல ஐயா காமராஜர் விஷயங்களை பத்தி தான் சொன்னார். எம்ஜிஆர் ஒரு முறை காமராஜரை தலைவர்னு சொல்லி அண்ணாவை வழிகாட்டின்னு தான் சொன்னார். அது உண்மைதான். அப்படி ஒரு முறை சொன்னார், என்னுடைய தலைவர் காமராஜர், அண்ணா வழிகாட்டி தான். அப்படி சொன்னதற்கு அப்புறம் வந்த திரைப்படம் என் கடமை படம். ஆனா ஓடல. என் கடமை படம் எம்ஜிஆருக்கு ஃபெயிலியருங்க. அது திமுக கொடியே காமிச்சா நாடோடி மன்னன் ஹிட்டு, திமுக சந்திரோதயம் ஹிட்டு, எங்கள் தங்கம் ஹிட்டு, கலைஞர் தமிழுக்காக தண்டவாளத்துல உயிரை வச்சாருன்னு பாட்டு பாடுவார் எம்ஜிஆர். என்ன படம்? எங்கள் தங்கம். படம் பயங்கர ஹிட்டு. எங்கள் தங்கம் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் அவ்வளவு ஃபேமஸ். ஸோ திமுக இருந்தபோது எம்ஜிஆருக்கு அது பலனும் கொடுத்தது, எம்ஜிஆரால் திமுகவுக்கும் பலன் கொடுத்தது. என் கடமை படம் அவரது. எம்ஜிஆர் திமுக இல்ல, காமராஜர் ஆதரிச்சிட்டார் சொன்ன படம் ஃபெயிலியர். இது உண்மை. என் கடமை ஃபெயிலியர். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்தது, தெய்வத்தாயின்னு ஒரு படம். அதுல ஒரு பாட்டு வந்துச்சு, 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும்னு. அதுக்கு அவர் காமராஜரை ஏத்துக்கிட்டு அடுத்து அண்ணா தான் தலைவர் தொடர்ச்சியா சொன்னார் எம்ஜிஆர். 3 எழுத்துங்கிறது என்னது? திமுக. 3 எழுத்துனா என்னது? அண்ணா. புரியுதுங்களா? சோ அப்ப எம்ஜிஆர் கிண்டல் பண்ணாரு. அது என்ன 3 எழுத்து? ஓ மூக்கா, மூச்சு வர்றதுன்னு. ஏன்னா அவருக்கு திமுக பிடிக்காதனால. சோ எம்ஜிஆர் இப்படி இந்த அடையாளங்களோட தான் இருந்தார். அண்ணாவை கடைசி வரை அவர் விடல. காமராஜர் மீது பெரிய மரியாதை கொண்டிருந்தார். காமராஜர் மீது எம்ஜிஆர் மட்டும் இல்லைங்க, அறிஞர் அண்ணா மரியாதை வைத்திருந்தார். அதனால காமராஜர் ஆட்சிங்கிறத ஏதோ நீங்க திராவிடத்துக்கு எதிரான ஆட்சியெல்லாம் கிடையாது. ராஜாஜி வரவிடாமல் தடுத்த ஆட்சி தான் காமராஜர் ஆட்சி. அதனாலதான் பெரியார் ஆதரிச்சாரு. அதனால் நீங்க ரொம்ப தமிழ்நாடு வரலாறுங்கிறதே நீதி கட்சி காலத்திலிருந்து ஒரே பேட்டர்ன் தான், திராவிட பேட்டர்ன். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நீதி கட்சி, நான் பிராமின் மூவ்மெண்ட். நீதி கட்சியை பார்த்த உடனே சனாதனிகள்லாம் அலர்னாங்க போட்டு. இது முதலியார் கட்சி, நாயுடு கட்சின்னு என்னென்னமோ பிரிச்சு பார்த்தாங்க. அது ஒரு நான் பிராமின் மூவ்மெண்ட். அதன் தொடர்ச்சி தான் சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ 1920 இருந்து இப்போ வரையும் தமிழ்நாட்டில் திராவிட பேட்டர்ன் தான். தமிழ்நாடு என்றைக்குமே இந்தியாவோட தான் இருக்கு. ஆனால் டெல்லி அதிகாரம் என்னைக்காவது தமிழ்நாட்டை இந்தியன்னு பார்த்திருக்கா? உழைச்சு தர்றது யாரு? உஸ்லம்பட்டிக்காரனும், காரியாபட்டிக்காரனும், திருவள்ளூர்காரனும், ராயபுரத்துக்காரனுடைய உழைப்பு ரத்த வரிய வாங்கிக்கிட்டு நமக்கான வரி பணத்தை தருதா டெல்லி? அப்ப நாங்க இந்தியா தானே இருக்கோம், நாங்க இந்தியரா இருக்கோம். நீங்க தமிழ்நாட்டுக்காரனை இந்தியரா ஏத்துக்கிறீங்களா? கோட்சே காந்தியை கொன்ன போது அவரை முஸ்லீம்னு பிரச்சாரம் செஞ்சாங்க. பெரியார் அப்போது அவர் முஸ்லீம் இல்லை என்று நிறுத்தி கொண்டார். அவர் என்ன சாதின்னு பெரியார் சொல்லல. சொல்லியிருந்தா வேற மாதிரி நடந்திருக்கும். அதை பெரியார் விரும்பவில்லை. இதுதான் பெரியார். அதனால்தான் அவர் பெரியார். அந்த தத்துவம், அந்த மண், அந்த கொள்கை தமிழ்நாட்டில் தொடர்ந்து நீடிக்கணும்னா இதுதான் திராவிட கலாச்சாரம், திராவிட பேட்டர்ன். இது வெறும் கட்சிகளோட மட்டும் சுருக்கி இந்த மாதிரி விளம்பரங்களுக்காக இது பண்ணிடாதீங்க.
துள்ளாத மனம் துள்ள வர அம்மா கேரக்டர் மாதிரி கடைசி வரையும் வராமலே இருக்கிற இது மாதிரி நடிகர்களா உங்களை காப்பாற்ற போகிறார் என்பதை மனசாட்சியுடன் அறிவு திரைந்து வைத்து நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரியும். நன்றி. நன்றி திரு ஜீவசகாப்தன். சந்தோஷம் பெண் கொண்டாட மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.